சிம்ம ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க, சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க, விசாரிச்சுட்டு எந்த பக்கம் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க, உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே சிம்ம ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த டைமில் உங்களுக்கு இந்த கண்டக சனி மூலமாகவும் தற்போது நடந்துக்கிட்டு இருக்க இந்த அஷ்டமத்து சனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்களும் பிரச்சனைகளையும் மட்டுமே நீங்கள் அதிகப்படியாகவே சந்திச்சிருப்பீங்க. கடந்த 2025 மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்த ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க சிம்ம ராசிக்காரங்க தான். ஏன்னா அந்த டைமில் உங்களுக்கு இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. இதன் மூலமாக நிறைய கஷ்டங்களும் மன உளைச்சல்கள் மட்டுமே சிம்ம ராசிக்காரங்க பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. ஏன் சொந்த பத்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்றீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய சிம்ம ராசிக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நாம் முழுசாக பார்க்க போகிறோம். இந்த 2026 ஜனவரி மாதம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முடிய போகுது. இந்த ஜனவரி மாதத்திலிருந்து ஏதாவது நல்லது நடக்குமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த எங்களுக்கு ஜனவரி மாதமே முடிய போகுது சாமி, இனி வரக்கூடிய நாட்களாவது ஏதாவது ஒரு மாற்றத்தை தருமா அப்படின்னு எதிர்பார்க்கிற உங்களுக்கு நிச்சயம் அடுத்து வரக்கூடிய ஒரு 60 நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வீரபத்திர ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. இந்த வரக்கூடிய 60 நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புதன் பகவானும் சுக்கிர பகவானும் சேர்க்கை பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த இடைப்பட்ட நாட்களில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி. அது என்ன சாமி சனியுடைய வக்ர நிவர்த்தி நிறைய பேர் கேட்பீங்க. ஏன்னா தற்பொழுது உங்களுக்கு இப்போ அஷ்டமத்து சனி அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்குது. இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்கு முழுவதுமாகவே குறைய போகுது. ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா மீனராசியில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு. இதன் மூலமாக உங்களுக்கு இந்த அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. இன்னொரு 6 மாதங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி. உங்களுடைய ராசியில் இத்தனை நாட்களாக 2ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் தற்பொழுது அப்போ கஷ்டத்தை மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. இப்போ 3ஆம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால பொருளாதார
ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பயிற்சி பொறுத்த வரைக்கும் இது 12 ராசிகளுக்குமே பொது பலன்களாகவே பார்க்கப்படுது. இதன் மூலமாகவும் உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போகுது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி. ஐயோ, ராகு கேது பயிற்சியா சொன்னாவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு இந்த ராகு கேது பயிற்சியால் நெகட்டிவான தாட்டு மட்டும்தான் அதிகமாகவே பரவி இருக்குது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கேது பகவான் மூலமாக உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாகவே சிம்மராசிக்காரங்க சந்திச்சிருப்பீங்க. அடிக்கடி குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, அப்பா அம்மா உடம்பு சரியில்லாமல் போகிறது, வயதானங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, இந்த மாதிரி சந்திச்சிருப்பீங்க. இது அனைத்தும் இந்த 2026 உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் படித்த படிப்பெல்லாம் பிகாம் முடிச்சிருப்பீங்க, எம்காம் முடிச்சிருப்பீங்க, பிஏ முடிச்சிருப்பீங்க, எம்பிஏ முடிச்சிருப்பீங்க. முடிச்சிருந்து என்ன சாமி பண்ணுறது, நாங்களே ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருக்கோம் பக்கத்தால் அப்படின்னு நிறைய நபர் சொல்கிறீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக ட்ரை பண்ணியிருப்பீங்க. கிட்டத்தட்ட 1 மார்க் 2 மார்க் போயிட்டு இருந்திருக்கும். ஆனால் இந்த 2026 நீங்கள் முழு முயற்சியோடு செயல்படும் போது நிச்சயம் உங்களுக்கு அரசு வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஐடி ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு பேங்க் சைடோ பிரைவேட் ஜாப்போ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு 100% நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கோம். வாய்தா மேலே வாய்தா போய்கிட்டே இருக்கு சாமி, ஃபீஸ் தான் அதிகமாக செலவாகுது, ஆனால் கேஸ் முடிஞ்ச பாடு இல்லையே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவனுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ இல்லை கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். இந்த 2026 திருமணமாகாத சிம்மராசிக்காரங்களுக்கு விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்க போறீங்க. அந்த திருமணத்தில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. வாழ்க்கை துணையை இழந்த நபர்கள் பார்த்தீங்கன்னா அது ஆண்களாக இருக்கட்டும் இல்லை பெண்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக அடுத்து வந்து 2வது திருமணத்தை நோக்கி நீங்கள் போகக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது. குழந்தைய பாக்கியத்திற்காக இயங்கிய சிம்மராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ள விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தைய பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். காதலிப்பவர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் நிறைய பிரச்சனை, சண்டை சச்சரவு, வீட்டில் ஒத்துக்கிறதுல இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. ஆனால் தற்பொழுது இந்த 2026 காதலில் வெற்றியை பெறக்கூடிய ஒரு ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க சிம்ம ராசிக்காரங்க தான். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டைவர்ஸாக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிருப்பீங்க. அப்படின்னா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பீங்க. நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது. பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு செஞ்சால் போனாலும் சரி, இல்லை ஒரு பிரைவேட் ஜாப்போ நீங்கள் எங்கே வேலைக்கு போனாலும் உங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது, வருமானம் அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. சேமிப்பும் கூடுதலாக உயர்றதுனால கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் இந்த வருடத்தோடு உங்களுக்கு முழுவதுமாகவே முடிய போகுது. ஏன்னா நீங்கள் சிம்மராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்க, 30 லட்சம் இருக்குதுங்க, பிசினஸ் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக மிகவும் சிரமப்பட்டவங்களுக்கு இந்த 2026 நிச்சயம் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. உங்களை விட்டு போன உறவு எல்லாமே பார்த்தீங்கன்னா மீண்டும் உங்களை தானாகவே தேடி வர போகிறாங்க. அந்த அளவுக்கு இந்த 2026 ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. ஏதாவது ஒரு ரீசனால் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க ஒரு மனஸ்தாபத்தால் போயிருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் வரதுனால இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் சொந்தக்காரங்க மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் சிம்மராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது.